அன்பர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்திய விடுதலைக்கு வித்திட்டது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம். கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆனால் உண்மை அதுதான். ஆங்கிலேயர்கள் இந்திய திருநாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த போது இந்திய விடுதலைக்கு உத்வேகம் அளித்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். அதற்காக அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், இந்தியாவில் இந்தியர்கள் யாரும் கூட்டம் நடத்தக்கூடாது என்று அதிரடி உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். கூட்டம் கூட்டினால்தானே மக்களிடம் சுதந்திர உணர்வை ஏற்படுத்த முடியும். தெய்வீகத்தையும் தேசியத்தையும் இரு கண்களாக பாவித்து சோசித்த விடுதலை போராட்ட வீரர் பாலகங்காதர திலகரின் மனம் இந்தியர்களிடையே சுதந்திர உணர்வை ஏற்படுத்த என்ன செய்வது என அதிரடியாக சிந்திக்க துவங்கியது. ஆங்கிலேய அரசு கூட்டங்கள் நடத்துவதற்குத்தான் தடை விதித்திருந்ததே தவிர தற்கால அரசுகளைப் போல் இந்து மத விழாக்கள் நடத்துவதற்கு எந்தவித தடையும் விதிக்கவில்லை. முடிவெடுத்தார் பாலகங்காதர திலகர். பாரதம் முழுவதும் தெருவெங்கும் விநாயகர் விக்கிரகங்கள் வைத்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது என்றும், ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்டிருந்த ஜாதி பிளவுகளை மறந்து ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் அந்த விநாயகர் விக்கிரகத்தை பூஜை செய்யலாம் என்றும் அதிரடியாக அறிவித்தார். பாரதம் முழுவதும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி தினமான விநாயகர் சதுர்த்தியில் தெருவெங்கும் விநாயகருக்கு விக்கிரகங்கள் வைக்கப்பட்டது. மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடினார்கள். பஜனைகள் நடைபெற்றது. முடிவில் சுதந்திர போராட்டம் பற்றியும் இந்தியா ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட்டிருப்பது பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. பாலகங்காதர திலகரின் எண்ணம் நிறைவேறத் தொடங்கியது. விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானின் அருளால் நாடெங்கும் சுதந்திர வேட்கையும் போராட்டமும் தீவிரமாகியது. பாலகங்காதர திலகரின் கனவு நனவானது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா தனது அடிமை விலங்கை உடைத்து சுதந்திர இந்தியாவாக மாறியது. ஒற்றுமையாக இருந்து இந்திய சுதந்திரத்திற்கு காரணமான விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் பாரதம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இங்கே பலருக்கு சில சந்தேகங்கள். விநாயகர் வட இந்திய கடவுள் என்று சிலருக்கு எண்ணம். தமிழ் பாட்டி ஔவையார் விநாயகர் அகவலை தந்துள்ளார். தமிழ் பாட்டி ஔவையார் அப்படி ஒரு வட இந்திய கடவுளாக பிரிக்கப்பட்டிருந்த விநாயகரை பாடுவாரா? இல்லை. விநாயகர் இந்திய கடவுள், உலக கடவுள். அவருக்கு தென்னிந்தியா வட இந்தியா என்று பாகுபாடு கிடையாது. ஒருவேளை நாம் அப்படி பார்ப்பதாக இருந்தால் விநாயகருக்கு முக்கியமான இடங்கள் இந்தியாவில் தென்னிந்தியாவில் தான் இருக்கிறது. விநாயகரை அதிகமாக போற்றி பாடிய மொழி தமிழ் மொழி. ஆகவே விநாயகர் மொழிவாரி கடவுளாக நீங்கள் பிரித்தால், நாம் பிரித்தால் அவர் தமிழ் கடவுள்தான். மொழி வாரியாக கடவுளை பிரிக்கும் நண்பர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். முதலில் அனைவரையும் நாம் கூறும் தமிழ் கடவுளை மட்டும் வணங்குவதற்கு ஏற்பாடு செய்வோம். அடுத்து மொழி வாரியாக கடவுளை பிரிப்போம். பூஜை செய்த விநாயகரை நீர்நிலைகளில் விசர்ஜனம் செய்யலாமா? அடுத்த சந்தேகம் நமக்கு. ஆகம விதிமுறைகள் பிரதிஷ்டையை பல்வேறு வகையாக பிரிக்கிறது. திருமணம், கூட்டங்கள் மற்றும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்காக அந்த நிகழ்ச்சிகள் துவங்குவது முதல் முடியும் வரை தற்காலிகமாக இறைவனை சில பொருட்களில்
ஆவாகனம் செய்து வழிபடும் பழக்கம் தமிழர்களுக்கு இருந்து வருகிறது. அவ்வாறு ஆவாகனம் செய்யப்படும் இறை மூர்த்திகள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் சில பூஜைகள் செய்து இறை சக்தியை ஆவாகனம் செய்யப்பட்ட பொருள் விசர்ஜனம் செய்யப்படுகிறது. இது நாள்தோறும் நம்முடைய நடந்து வரும் பழக்கம். அதுபோல்தான் சிறப்பாக நம்முடைய சிறப்பு வழிபாட்டிற்காக விநாயகர் சதுர்த்தி அன்று பிரதிஷ்டை செய்யப்படும் விநாயகர் விக்கிரகங்களும் நம்முடைய விக்னங்கள் குறைகள் அனைத்தையும் கேட்டு அனைத்தையும் ஏற்று முடிவில் நம்முடைய ஊரை வலம் வந்து ஊர் மக்களுக்கு ஆசி வழங்கி நம்முடைய துன்பங்கள் விக்னங்கள் அனைத்தையும் ஏற்று சில மந்திர ஜபத்திற்கு பிறகு விசர்ஜனம் செய்யப்படுகிறது. வாருங்கள் நண்பர்களே, சங்க இலக்கியங்கள் முழு முதற் கடவுள் என்று கூறும் தமிழ் தந்த தமிழ் வளர்த்த முருகனின் அண்ணன் சங்கத் தலைவன் என்று போற்றப்படும் சிவபெருமானின் மைந்தன் விநாயகர் அகவல் தந்த அவ்வை பாடிய பாலகங்காதர திலகரால் சுதந்திரத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட எங்கும் வியாபித்திருக்கின்ற விநாயக பெருமானை வழிபடும் விநாயகர் சதுர்த்தியை இணைந்து கொண்டாடுவோம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவை பிடித்துள்ள ஊழல், பிரிவினைவாதம், தேச துரோகம், தீவிரவாதம், வெளிநாட்டு உளவு அமைப்புகளால் வழிநடத்தப்படும் தேச விரோத போராட்டங்கள் அனைத்தும் முடிவடைந்து மீண்டும் பாரதம் உலகை வழிநடத்தும் தலைமையிடத்திற்கு வந்து வளர்ந்த நாடாக மாறிட அனைவரும் இந்த நல்ல நாளிலே சபதமேற்று ஒற்றுமையாக விநாயக பெருமானை வேண்டுவோம். நன்றி, வணக்கம். விக்னங்கள் தீர்க்கும் விநாயகன் அருளால் அனைத்து குறைகளும் தீரட்டும். நாமும் நாடும் வளம் பெற்று நலமுடன் வாழட்டும். இதுபோன்ற மேலும் பல தகவல்களுக்கு நமது ஜெய் சக்தி சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.